என்னன்னா, ஒரு 1 மில்லியன் வியூ போயிடுச்சா, நான் பெரிய செலிபிரிட்டின்னு நெனச்சுக்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்லணும்னு நெனைக்கிறது திவாகர சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப சமீப காலமா வந்துட்டு, அவர் பண்றதெல்லாம் டூ மச் ஆஃப் ஆட்டிட்யூடா இருக்குது. அவருக்கு வந்துட்டு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நாரசிஸ்ட் டிஸார்டர், பெர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது ஒரு வகையான மனநோய்ன்னு நான் நெனைக்கிறேன். தன்னை தானே பெருமைப்படுத்தி பேசிக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு கஷ்டமா இருக்குது. அ தன்னை வந்துட்டு சிவாஜின்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்துட்டு செவாலியர் சிவாஜி. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேஷனல் அவார்டு, 300 ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு நடிப்புக்கு ஒருத்தருக்கு அவர வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணி நடிகன்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருது. அவர எங்கெங்கேயோ கூப்பிடுறாங்க. இதனால என்னன்னா பிறவி கலைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. ம். இது ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம். அவங்கள நெறைய பேர் இன்டர்வியூ எடுக்குறாங்க. எதனாலன்னா, அவங்களுக்கு கீழ எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ம். அவங்களுக்கு வியூஸ் போகுது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ற நீங்க ஏன் வந்துட்டு திருப்பியும் அவங்க ஐடிக்குள்ள போயி, அவங்களுக்கு ஏன் நீங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்கள மாரி ஆளுங்கள இக்னோர் பண்ணுங்க. இல்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. இல்ல என்ன ஒரு விஷயம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நெறைய பேத்த வந்துட்டு தரக்குறைவா பேசுறாரு. நெறைய ம். ஆக்டர், ம். ஆக்ட்ரஸ்லாம் தரக்குறைவா பேசுறாரு. நடிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நானே வந்துட்டு நெறைய ட்ராமால நடிச்சிருக்கேன். நெறைய டான்ஸ் ப்ரோகிராம்ல இவ்ளோ சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்துட்டு நயன்தாரா ரேஞ்சுக்கு நான் வந்துட்டு பில்டப் குடுத்தா என்ன ஆகும்? நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க முடியாது. அவங்க கேப்பபிள் அவங்க. என்னோட கேப்பபிள். நான் ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் ப்ரூவ் பண்ணணும். இத தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாரி பெர்சன்லாம் கூப்பிடாதீங்க. நீங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த நபர்கள கூப்ட்டு அந்த மாணவர்களுக்கு ஓரியன்டேஷன் குடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நல்ல வரும். இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனம் பண்றவங்களலாம் கூப்ட்டுட்டு வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆகும்? பைத்தியக்காரத்தனமா தான் ஆகும்.